ஹலோ சார் வணக்கம். வெல்கம் டு சதாகாரன். மாடி குதிர்க்கும் செடிகளை பார்த்துட்டு இருக்கோம். எல்லா செடிகளும் வளர்க்குறோம். நம்ம வீட்டில் புதினா இல்லையே, வீட்டுக்கு அவசரத்துக்கு ஒரு புதினா தேவைங்கும் போது கடைக்கு இப்போ ஓட வேண்டியிருக்கு. கடையில் பார்த்தா புதினா இல்லை, கருவேப்பிலை கொத்தமல்லி தான் இருக்குங்கிறாங்க. நம்ம வீட்டில் இருக்க வச்சுருந்த புதினாவை எடுத்து பார்க்கும்போது அது கருப்பாகி வேஸ்ட்டாகி இருக்குது. இப்படி ஒரு அவசரத்தில் ஒரு புதினா கிடைக்காம அல்லலுப்படுறோம். அந்த புதினா இல்லாமல் நம்ம படுற கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலம் இல்லையான்னு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அந்த கடைக்காரனை திட்டுறீங்க, ஏன்டா புதினா வாங்கி வைக்காமல் விட்ட, இப்போ பிரியாணிக்கு என்ன பண்ணுறது, இப்போ குழந்தைக்கு ஒரு 7:30 மணிக்குள்ள ஸ்கூலுக்கு கொடுத்து விடணுமே, நம்ம எப்படி கொடுத்து விடுறது அப்படின்னு ரொம்ப பயங்கரமாக அது திணறீங்க. அது ஏன் திணறணும், அது திணறாமல் நம்மளே வீட்டில் புதினா வளர்க்கலாமே. என்ன சார் புதினா எப்படி சார் வளர்க்குற, அதெல்லாம் வளரும், ஆனால் ஏன் வளராது, அது விதையே தேவையில்லையே, விதையே இல்லாமலே அழகாக வளருமே. நம்ம வீட்டில் புதினா வாங்கிட்டு வர்றோம், புதுசாக வாங்கிட்டு வர புதினாவை எடுத்த பின்னாடி அந்த குச்சியை அப்படியே என்ன பண்ணலாம்னா ஒரு சின்ன மண் தொட்டிலேயோ பாத்திரத்துலேயோ இல்லைன்னா ஏதாவது வேஸ்ட் இதுலேயோ மண்ணை போட்டு வைங்க. அந்த புதினா என்ன ஆகும்னா அழகாக வந்துடும். அதை வச்சு நீங்கள் என்ன செய்யணும்னா இருட்டு ரூமில் வைக்கணும். மேலே நீ கட் பண்ண இடத்துல கொஞ்சம் மஞ்சத்தூளை வைக்கணும். இல்லாட்டா நம்ம அலுவேராவை வைக்கணும். வச்சு 10 நாள் கூட தேவையில்லை, 5 நாள் நம்ம இருட்டு ரூமில் வச்சுருந்தாலே போதும். அது துளிர்கள் வந்துடும். அந்த துளிர்கள் வந்த பின்னாடி நம்ம அப்படியே அது என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெயிலை பழக்கி வெயில வச்சிடலாம். அப்புறம் என்னங்க, உங்களுக்கு தேவையான புதினாவை அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். புதினாவை மேலாக்க கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்க வந்துட்டு இருக்கோம். 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு அந்த புதினா வந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளவு அருமையாக இருக்கிற புதினாவை நம்ம ஏன் கடைக்கு வாங்கணும்? கடைக்கு போனால் 10 ரூபா 20 ரூபா அந்த புதினா கேட்பாங்க. அந்த புதினா 10 ரூபா 20 ரூபா கொடுக்குறதுக்கு நம்ம வீட்டிலேயே புதினா வளர்த்தோம்னா நமக்கும் பயன்படுத்திக்கலாம், பக்கத்து வீட்டுக்கும் பயன்படுத்திக்கலாம். எங்கள் வீட்டில் புதினா இருக்குங்கிறதே நமக்கு ஒரு சந்தோஷம் தானே. நம்ம இங்கே தான் 2 புதினா எடுத்து வாயில் வைக்கும்போது நம்ம வாய் சரியாகும். உடம்பு கொஞ்சம் ஜீரண கோளாறு இருக்கா, அந்த புதினாவை தூக்கி டீயில் போட்டு அப்படியே கொதித்து நம்ம குடிக்கும்போது நமக்கு ஜீரண கோளாறாக போகும். அது எவ்வளவோ பயன் இருக்குது. அதுக்கு தேவையானது கொஞ்சம் மணல், ஏதாவது வேஸ்ட்டான பாத்திரம். இங்கே பாருங்கள், நாங்கள் அது புதினாவை எப்படி வச்சுருக்கோன்னு பாருங்கள். இந்த தொட்டியில் தான் வச்சுருக்கோம். அந்த வேஸ்ட்டான அந்த குச்சியை வச்சு புதினா குச்சியை நட்டு வச்சு இப்போ பாருங்கள் 10 நாளில் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இது எப்படி நம்ம வளர்த்தோம், என்னென்ன செஞ்சோம் அப்படிங்கிறத வருகின்ற உள்ளே உள்ள பதிவுகளை நாங்கள் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் விவரமாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். தேங்க்யூ. இந்த மாதிரி ஓட்டை உள்ள ஒரு பாட் எடுத்துக்கணும். இதில் இவ்வளோ ஓட்டை இருக்குன்னு பாருங்கள். இந்த ஓட்டை உள்ள பாட்டில் உள்ளுக்கு கல்லை வச்சு அடைக்கணும். சுற்றிக்கு கல்லை வச்சு அடைக்கணும். கல்லை வச்சு அடைச்சிட்டு அதுக்கடுத்து இந்த கலந்து வச்சுருக்கிற மண், ஒரு பங்கு மணல், ஒரு பங்கு செம்மண், ஒரு பங்கு மண்புழு உரம் கலந்து வச்சுருக்கோம். அதை இதில் வைக்கிறோம். இப்போ இந்த பாருங்கள், புதினா மேலே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அலுவேரா வச்சுருக்கோம். ஏன்னா அது காயாமல் இருக்கிறதுக்கு வெட்டுப்பட்ட இடத்துல நோய் கிருமிகள் தாக்கி இது வளர்ச்சி இல்லாமல் பண்ணிடும். அதுக்காண்டி இது பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எல்லாத்துலேயும் வச்சுருக்கோம். மிச்சம் இருக்கிற அலுவேரா இங்கே இருக்குது பாருங்கள், அதை இதிலே கட் பண்ணி போட்டுடலாம். இதுவும் உரமாக பயன்படும். இதில் மணலில் போடுறோம், இந்த தொட்டியில் போடுறோம். முக்கால்வாசி போட்டால் போதும், அதுக்கு மேலே போட வேண்டாம். இப்போ நம்ம வச்சுருக்கிறத ஒவ்வொன்றா நடுங்க. இதை பாருங்கள், கொஞ்சம் கேப் விட்டு நடுங்க.
இதே மாதிரி எல்லாத்துலேயும் நடுங்க. நட்டு இதை ஒரு வாரம் இருட்டு ரூமில் வச்சுருங்க, வெயில் படாத இடத்துல வைங்க. அப்புறம் இதை பார்க்கலாம் இது எப்படி வந்திருக்குன்னு. இப்போ இதை வந்து ஒரு வாரம் நாங்கள் வெயில் படாத இடத்துல வச்சிடுறோம். ஒரு வாரம் கழிச்சு இது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறோம். அப்புறமா பார்க்கலாம். ஹலோ சார், வணக்கம். இன்றைக்கி இந்த புதினா நட்டு வச்சு ஒரு வாரம் ஆகுது. நம்ம அதை ஷேடில் தான் வச்சுருந்தோம். இப்போ பாருங்கள், குருத்துகள் வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த பாருங்கள், நம்ம நட்டு வச்சதில் சில இதில் குருத்து வந்திருக்கு. 1 2 3 4 5 6 இன்னும் குட்டி குட்டியாக வந்துட்டுருக்கு பாருங்கள். குருத்து வந்திருக்கு பாருங்கள். இது மாதிரி இந்த பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் வந்து உங்கள் புதினா பிரியாணி செய்யும்போது அதில் கனமான தண்டுகளை மட்டும் எடுத்துக்கோங்க. ஆனால் கனமான தண்டுகளில் இது மாதிரி வச்சு நம்ம அதுக்கு மேலே ஒரு கட் பண்ண இடத்துல ஒரு மஞ்சத்தூளோ இல்லாட்டா அலுவராவை கட் பண்ணி வைக்கணும். இப்போ நாங்கள் அலுவரா கட் பண்ணி வச்சுருக்கோம், அது தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள், இங்கே அலுவரா இருக்குது. இந்த பாருங்கள் அலுவரா, இதெல்லாம் காஞ்சி போச்சு. இது வந்து ஒரு பூச்சி கொல்லியாகவும் பயன்படும், அதே சமயத்தில் ஒரு சத்தையும் கொடுக்கும். இது மாதிரி பண்ணும் பொழுது உங்களுக்கு தேவையான புதினா உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு புதினா வளங்க, உங்கள் தேவையான புதினாவே நீங்களே பெறுங்க. பத்து நாட்களுக்கு பிறகு இந்த புதினா செடியை பார்க்குறோம். புதினா செடி எல்லாமே நல்லா வந்திருக்கு. இங்கே பாருங்கள், நம்ம வச்ச அந்த இது கூட இருக்குது பாருங்கள், காஞ்சி இருக்குது பாருங்கள். கத்தாழை, இங்கேயும் கத்தாழை வச்சது, இங்கே பாருங்கள் கத்தாழை வச்சது இப்படி கத்தாழை மேலே வச்சது இருக்குது பாருங்கள். கீழே மட்டும் வந்திருக்கு பாருங்கள். இதுவும் கத்தாழை வச்சது மட்டும் வந்திருக்கு, இலை வந்திருக்கு பாருங்கள். எல்லாமே அழகாக வந்திருக்கு. இந்த மாதிரி புதினாவை நீங்களும் வீட்டில் வளருங்க. கொத்து கொத்தாக வரும். 10 நாள் இவ்வளோ வந்திருக்கு. இன்னும் ஒரு 20 நாளில் இது பல்கி பெருகி தொட்டி முழுவதும் வந்துடும். உங்களுக்கு ஒவ்வொரு வாரத்துக்கு தேவையான புதினாவை இதே மாதிரி கொடுக்கும். இனி வந்து உங்களுக்கு புதினா பிரச்சனை இல்லை, இந்த செடியை உங்களுக்கு கொடுக்கும். இந்த புதினா பற்றிய பதிவை உங்களுக்கு வழங்கியது உங்களுடைய சதா கார்டன். இந்த சதா கார்டன் சேனல் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள். சதா கார்டன், தேங்க்யூ.